41வது கேள்வியை பாருங்க. 41. முறைய VA VB எனும் கனவளவுகளையும் ஒரே வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் VA VB ஒரே வெப்பநிலை அமுக்கம் வெவ்வேறு அடர்த்திகளையும் உடைய AB எனும் இரு இலட்சிய ஈரணு வாயுக்கள் ஒருமிக்க கலக்கப்பட்டன. கலவை மேற்குறித்த வெப்பநிலையிலும் பேணப்படுவதோடு அது ஒரு இலட்சிய ஈரணு வாயுவாக கருதப்படலாம். இதுதான் கலவை. அதே வெப்பநிலையா சாரி, இலட்சிய ஈரணு வாயு எல்லாமே ஈரணு வாயுக்கள். உண்மையில வழியில் ஒளியும் கதியை தொடர்படுத்து. அதுக்கு U குறியீடு கொடுத்தீங்க. U கேமா RTOM. இந்த கேமான பெருமானம் தலைமை தன்வெப்ப விகிதம் தங்கிக்கிறது ஓரணுவா ஈரணுவா பல்லணுவா எல்லாமே ஈரணு தானே. இப்ப கேமான பெருமானம் எல்லாத்துக்கும் ஒரே பெருமானம் வரும். ரைட். ஈரணு வாயுகளாக கருதப்படலாம். கலவை மேற்குறித்த வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் வாயுவிலும் பீலும் ஒளியின் கதிகள் முறைய UA UB. இந்த சந்தர்ப்பத்துல ஒளியின் கதி UA. இதுல இங்கல ஒளியின் கதி UB. ஏனேன் இங்க ஒளியின் கதி யாது? யாதுதான் கேள்வி. கலவையில் உள்ள ஒளியின் கதி யாது? சரியா? ரைட். ஒளியின் கதி தங்கிக்கிறது உண்டு இங்க வெப்பநிலையில. அடுத்தது மூலர் திணிவுல. இதுல வெப்பநிலை மாறாது. அங்க இங்கெல்லாம் ஒரே வெப்பநிலை. அப்ப மாற்றம் ஏற்பட போறது மூலர் திணிவு. ரைட். இப்ப தொடர்பான விடைகளை பாருங்க. எல்லாத்துலயும் என்ன ஈகிற விடைகள்? கனவளவும் ஒளியின் கதையும் தொடர்படுத்தப்பட்டீங்க. கவனிங்க. நான் இப்படி ஒரு வேலை செஞ்சு கொள்றேன். இதை வர்க்கிக்கிறேன். U வர்க்கம் கேமா RTOM. M எழுவாய் மாற்றம் செஞ்சு கொள்றேன். M வரப்போகுது கேமா RTO U வர்க்கம். சரி. நாங்க எங்கெல்லாம் தொடர்பு எடுப்போம்? இப்ப PV7 NRT என்ன பாருங்க. அடுத்தது PV7 NRT PV7 M கீழ் கேபிட்டல் M into RT. எப்படியோ இந்த கேபிட்டல் M தொடர்பு கொண்டு வரணுமே. அவர் தொடர்பு கொண்டு வந்தா தான் என்ன செய்யலாம்? எங்களுக்கு ஒளியும் கதை கொண்டு உள்ள புகுத்தலாம். இது உண்மையா சுருக்கல் தான். மேட்ஸ் மாதிரி தான். இதுல அவன் எதிர்பார்க்க கணியங்களை நான் கொண்டு வரணும் உள்ளது. சரி. ரைட். அதை கொண்டு வரதான் நான் இப்ப ஐடியா எடுக்கிறது. சரி. அதுல நான் M தொடர்பு எடுக்கிறேன். M எடுத்தாதான் கேபிட்டல் M வரப்போகுது. அப்ப M சமன் PV கேபிட்டல் M over RT. இதுல இவரை கொண்டு பிறவிட்ட இரண்டு ஜாயின் பண்ண என்ன வரும்? பாப்பா கேபிட்டல் M பதிலாக இவரை கொண்டு பிறவிட்டா கேமா RTO U வர்க்கம் RT கேன்சல் ஆகும். சரி. அதுல நான் தொடர்பு எடுக்க. எனவே சிம்பிள் M சமன் PV over RT into capital M பதிலா gamma RT over U square. அப்ப RT cancel ஆகும். அப்ப simple M திணிவு பதிலா சொல்லலாம் PV gamma over U வர்க்கம். இப்ப இங்க ஒரு தொடர்பு எடுக்க போற. இங்குள்ள திணிவு MA
இங்குள்ள திணிவு MB என்று எடுத்தா இங்குள்ள திணிவு M என்று எடுத்தா MA plus MB M க்கு சமம். யார் ஷார்ப்பா பிரதிடுங்க பாவம். இப்ப P VA gamma over UA வர்க்கம் B க்கும் பிரதிடுங்க M க்கும் பிரதிடுங்க. அது தொடர்பு வரும் காணும்பா. Right, power சுருக்கல் MA P VA gamma over UA square P VB gamma over UB square அமுக்கம் என்ன நீங்க ஏதான் அப்படியா இங்க அமுக்கம் P கவனிப்புல இங்க அமுக்கம் P இங்க அமுக்கம் P கனவளவு VA plus VB VA plus VB பிரதிடுவோமே. ரைட், அப்ப P கனவளவு VA plus VB gamma over U square. எல்லாத்துலயும் P gamma cancel அப்படித்தானே. P gamma cancel P gamma cancel. நீ U LOI மாற்றம் செய்யணும். VA UB square அப்படித்தானே. VA UB square VB UA square கீழே UA வர்க்கம் UB வர்க்கம் சமன் VA plus VB கீழ் U வர்க்கம். எப்படி வரப்போகுது? தலையில மாத்தையிலும் குறுக்கு வர்க்கம் செய்யலும் அப்படியே அப்புறம் வர்க்கம் மூலம் எடுக்கலுமே. பாருங்க. அப்ப விடைய பார்த்தோம் சுருக்கி எல்லாம் சுருக்கி முடிஞ்ச பிறகு விடை இல்லாட்டி இடையில ஒரு ஸ்டெப் ஆயிருந்தா அதனால கொஞ்சம் பெரிய சுருக்கம் வாடணும். விடைய பார்த்துட்டு சுருக்கும். இல்லை சில நேரம் ஒரு 5 ஸ்டெப் சுருக்கணுமாண்டா அவன் 2வது ஸ்டெப்ல விடைய வச்சுப்பாங்க. நீ ஃபுல்லா முடிஞ்ச பிறகு விடைய பார்த்தா விடைக்கா திரும்ப ஆரம்பத்துக்கு வரவா. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எழுவாய் மாற்றம் எல்லாம் செஞ்சா என்ன பாருங்க. இதுல இருந்து U வர்க்கம் சமனாய்க்கும் UA வர்க்கம் UB வர்க்கம் VA plus VB கீழே இந்த கோவை VA UB square plus VB UA square. இதுங்கள வார இவருங்கள போறாரு. சரி, இதை வர்க்க மூலம் எடுத்தா சரி ஆன்சரைக்கு பாங்க. இதை வர்க்க மூலம் எடுத்தது ஆன்சர். அதை கண்டுபிடிக்க டைம் ஒன்று போகும்போது 2வது ஆன்சர். சரி, 2வது வரும். சரி, ஆன்சர் 2வது. சரியா இப்ப ஏதாவது டவுட்ஸ் கேட்கல. உண்மையா பாருங்க. வலி அமுக்கம் அதே அமுக்கம் சொல்லிக்கிறான்னு பாருங்க கேள்வி. சரியா பாருங்க, சரியா வாட்சி பாருங்க. எனக்கு அந்த விலங்கல்ல கலவேட அமுக்கம் அதே அமுக்கமானு சொல்லிக்கான்னு பாருங்க.
சரியா வாசிச்சு பாருங்க. கலவையோட அமுக்கம் அதே அமுக்கம்னு சொல்லப்பட்டீங்க. கலவையோட அமுக்கம் அதே அமுக்கம் உண்டு தரவுல இல்ல. கலவை அதே அமுக்கம் தரவுல இல்ல. ஒரே ஒரு தரவு அதே வெப்பநிலை தான் தரவு, அதே அமுக்கம் தரவு இல்லை. அப்ப போட்டா சரியா? நான் அதே அமுக்கம் எடுக்குது. ஆன்சர் சரியே. நான் கேட்க எடுத்த சரியா? என்ன செய்யணும்? மூலசமப்படுத்தி Na plus NB என்னன்னு எடுத்து இந்த அமுக்கம் தான் போகணுமெண்டு இல்லை உங்களுக்கு. இவரத்துல எந்த அமுக்கம் எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கனவுளவை கண்டுபிடிச்சிட்டு சாம்பால பிரதிட்டு ஆன்சர் வரும். ஏண்டா இப்ப அதே அமுக்கம்னு தர அவசியம் இல்லை. ஏன்? ஒளியங்காதி அமுக்கத்துல தங்கி இல்லை. ஒளியங்காதி அமுக்கத்துல தங்கி இல்லை. அதே அமுக்கம் தான் சொல்லி அவசியம் இல்லை எங்களுக்கு. நான் சும்மா எடுத்து நான் எடுக்கல, நீங்க எடுத்தது ரைட். விளையாதா ஏதோ நீங்க எடுத்துக்கு பிரச்சனை இல்லை. விளையாதா நான் சும்மா எடுக்கிற இடத்துல புதிய அமுக்கம் தெரியான்னு பி டேஷன் அல்லது புதிய கனவளவு வி என்றும் அல்லது வி நாட் என்றும் வி டேஷ் என்றும் புதிய அமுக்கம் பி டேஷ் என்று எடுப்போமே. உங்களுக்கு மூலளவு சமன்பாடத்தோட தொடர்பு எடுக்கலாம். இல்ல பாருங்க, என்ன Na plus NB n சமன் P V கீழ் RT plus P VB கீழ் RT சமனாய்க்கும் எப்படி அடுத்து P dash கீழ் RT. சரியா? சரி. N7 PV கீழ் RT. RT எல்லாம் கேன்சல். PVA plus PVB P dash என்று வரும். P இப்ப VA plus VB சமன் P dash V dash. சரி. உண்மையா நீங்க இடத்துல போட வேண்டியது என்ன? இடத்துல PVA plus VB ஒரு சந்தர்ப்பம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல கேள்வியில. இப்ப பொதுவான ஒரு சந்தர்ப்பம் எடுத்தா நீங்க போட வேண்டிய என்ன இடத்துல P dash V dash அடு பெருக்கம் என்னது வருது P into VA plus VB. வரத்தக்க ஒரு சந்தர்ப்பம் தான் நாங்க இப்ப ஆரம்பத்துல நீங்க சொல்லலாம் போட்டது. ஆனா யாராவது அப்படி யோசிக்காம எதுவும் வரலாமேன்னு யோசிச்சாலும் அதான் வரும் கடைசியா. ஏன் பாருங்க, இது உண்மையா பி நான் ரெட்ல வரைஞ்சாதானே, நான் ரெட்ல போட்டா ரீசன் விளங்க எடுத்துக்கணும். இது பி விஏ பிளஸ் விபி என்பது தரவுல தர இல்ல. நீங்க ஒரு எடுகோல் எடுத்தது. சரி ரைட். எந்த அமுக்கமும் இருக்கலாம், எந்த கனவளவும் இருக்கலாம். நல்லா பாருங்க, எந்த அமுக்கம் இருக்கலாம், எந்த கனவளவும் வரலாம். ஆகவே நாங்க மூலளவு வச்சு தொடர்பு எடுத்த அந்த பி டேஷ் வி டேஷ் என்ற பெருக்கம் பி இன்டு விஏ பிளஸ் விபி என்று வருது. அப்ப இவரத்தை நீங்க உண்மையா போட வேண்டியது என்ன? PV பெருக்கமே P dash V dash அட பெருக்கம் P into VA plus VB சமனா வரும். சரியா? அதாவது யாராவது அமுக்கத்தை 2P என்று எடுத்தா நல்லா கவனிக்கணும். 2P என்று எடுத்தா கனவளவு VA plus VB by 2 கொண்டு வரும். யாராவது 3P என்று எடுத்தா இங்க VA plus VB by 3 என்று வரும். ஆக எப்படி அந்த பெருக்கம் ஒரே பெருமானம் மாற மாதிரி மாறும். அதாவது சிம்பிளா அமுக்கத்துல தங்கி இல்லை. என்ன செய்யலாம்? உங்களுக்கு எந்த அமுக்கம் வேணுமென்றாலும் இடத்துல எடுக்கலாம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பி எடுத்து விஏ பிளஸ் விபி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பிழையாகாது, சரியா வந்துடும். அது ரைட். உண்மையாவா பி டேஷ் போட வேண்டியது பி டேஷ் வி டேஷ் இடத்துல கவனை புள்ளியில் இவடத்துல நீங்க போட வேண்டியது என்ன பாருங்க, இவடத்துல பிரதிட வேண்டியது எம்முக்கு பதிலாக பி டேஷ் வி டேஷ். P dash V dash பெருக்கம் ஆனா பாருங்க P into VA plus VB தான் வரும். சரி, அதான் நீங்க ஏற்கனவே போட்டிருக்கிறது. அதாவது P ஆயிருந்தா VA plus VB, 2P ஆயிருந்தா VA plus VB by 2 அப்படின்னு மாறும்.
இதுவுமே அந்த சரியான ட்ரக் வரலான்னு இந்த கேள்வி செய்யறது கஷ்டம். இப்போ 15 பேப்பர்ல கொஞ்சம் அந்த மிச்சம் பேர் கஷ்டப்படுத்த ரீசன் இந்த மாதிரி கேள்விகள் தான். சரியா 15 கொஞ்சம் அடிக்கடி சரி 15 19 தான் அந்த இது வர வந்ததுலே ஹார்டான பேப்பர்ஸா. அடுத்தது 42 பாருங்க. அலகு நீளத்திற்கான திணிவு 1 கிராம் மீட்டர் -1 இழுவை 40 நியூட்டனையும் உடைய ஒரு சுரமானி கம்பி அதன் அதிர்வு நீளத்தை ஒரு சிறிய பெருமானத்தையும் தொடங்கி மாற்றும் அதே வேளை மீட்டர் 320 ஹெர்ட்ஸை கொண்ட ஒரு இசைக்காவில் ஒரே வேளை ஒலிக்கப்படுகின்றது. இச்செயன்முறை மீட்டர் 5 செகண்ட் -1 அடுப்புகள் ஒரு அலைவு காட்டில் அவதானிக்கப்படுமாயின் சுரமானி கம்பியின் மீட்டர்தான் அதிர்வு நீளங்கள் யாது? அதிர்வு நீளங்கள் ஆக 320 5 ஹெர்ட்ஸ் அடிப்பு வருமண்டா உண்டா 315 ஐந்தி கேளு 325 மீந்தி கேளு. அடுத்த தர வேகத்திற்குரிய தர பாப்போம். ரூட் டிஓவையும் சுருக்கப்பட மாதிரி இருக்குது. இழுவை 40 நியூட்டனாம் எம் வந்து 1 கிராம் மீட்டர் -1 அதாவது 10⁻³ வரும் கிலோகிராம் மீட்டர் -1. மேலே வந்தா இதோடு சேர்ந்து 10⁴ வரும். வெளியே வந்தா 100 அப்ப 200 வரும். 200 ms -1 சரி. அலகு நீளத்தின் உதாரணங்க ஒரு சுரமானிக்காம அதிர்வு நீளத்தை ஒரு சிறிய பெருமானத்தை தொடங்கி மாற்றும் அதே வேலை மீட்டர் 320 ஹெர்ட்ஸை கொண்ட ஒரு இசைக்காவிடம் ஒரே வேலை ஒலிக்கப்படுகின்றது. இச்செயன்முறையில் மீட்டர் 5 செகண்டுடைய அடிப்புகள் ஒரு அலைவு காற்றில் அவதானிக்கப்படும் சுரமானிக்காமின் ஒத்த அதிர்வு நீளங்கள். பிற அடிப்படைக்குரிய சந்தர்ப்பத்தை கருதுங்க. அப்ப λ/2 L சமம் λ எவ்வளவு 2L சமம் λ 2L சமம் சாரி ரைட் λ 2L சமம். அப்ப v சமன் f λ எங்களுக்கு பாருங்க v சமன் f λ ரெண்டு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோமே. λ பைலா 2L என்று வரும். பெற்றுக்கொள்வோமே v சமன் f λ f into 2L அப்ப L எவ்வளவு v over 2f நேரடியாக பிறந்துட்டுங்க. ரைட் 200 முதலாவது 325 ஹெர்ட்ஸுக்கு 325 ஹெர்ட்ஸ் என்ன L சமனாய்க்கும் 200 கீழ் 2f 325 இப்ப 100 கீழ் 325 சரியா. நான் இங்க மிஸ்டேக் விட மாதிரி இல்ல சரி மாறிக்குவா 100 கீழ் 325 25ஆல சுருக்கலாம் 4 கீழ் இங்க 13 வருமே. 100 4 300 12 இன்னொரு 25 13 வரும். அதே 315 ஹெர்ட்ஸுக்கு 315 ஹெர்ட்ஸுக்குரிய நீளத்தை பார்த்தா L வேகம் 200 மாற்றம் இல்ல 2f 2 தர 315 100 கீழ் 315 5ஆல சுருக்கலாம் 20 கீழ் 5ஆல சுருக்கினா 30 6 15 3 63 அப்ப 4 கீழ் 13 20 கீழ் 63 அந்த காம்பினேஷன் ஒரே ஆன்சர் தான். நீங்க மூன்றாவது 43 நாங்க ரிவிஷன்ல செஞ்சாய்க்கும் நான் குயிக்காக படுத்துறேன்னா தரப்பட்ட சுற்றில் S1 S2 ஆகிய ஆளிகள் இரண்டும் மூடியிருக்கும் போது அல்லது திறந்திருக்கும் போது எம்பியமானின் வாசிப்பு ஒரே பெருமானத்தை காட்டுகின்றது. ஒரு இலட்சிய எம்பியர்மானிய இருப்பின் தடை 6 பெருமானம் S1 S2 ரெண்டும் மூடியுள்ள போதும் திறந்துள்ள போதும்
எம்பியர்மானி வாசிப்புகள் சவனா. முதலாவது எஸ் திறந்துள்ள போது சந்தர்ப்பத்தை கருதும். ஏண்டா எஸ் திறந்துள்ள சந்தர்ப்பத்தை கருதினா எங்களுக்கு சரியா கணியம் ஒன்றும் இல்லை. அது மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கலாம். எஸ் திறந்துள்ள போது S1 S2 இன்னும் ஒன்று S2 S1 திறந்துள்ள சந்தர்ப்பத்தை ஸ்டார்ட் கருதும். சரியா? அத கருதினா பாருங்க, மின்னோட்டம் இந்த சுற்றுல ஓடும் பாருங்க. மின்னோட்டம் இதால வந்து இதால ஓடும். மின்னோட்டம் இதால வந்து இந்த பாத்தால பெய்த்து இது பாத்துல வரும். மின்னோட்டம் ஐட பெருமானம் ஈஸியா சொல்லலாம். உள்ளது ஒரே ஒரு மின்னியக்க விசை 8, தடைகள் 2 3 3 எவ்வளவு 8 ஒரு ஆம்பியர் வரும். முதலாம் சந்தர்ப்பம் S1 S2 ரெண்டும் திறந்துள்ள போது இந்த சுற்றுலா மின்னோட்டமோடு எல்லாமே தொடர் மின்னோட்டத்துக்கு உள்ள மின்னியக்க விசை 8, மொத்த தடை 2 3 3 8 ஒரு ஆம்பியர் வரும். சரி, ரைட். இப்ப S1 S2 மூடினு சொன்னா, S1 S2 மூடினா மூடியுள்ள சுற்ற பாவம் S1 S2 இப்ப மூடப்பட்ட சுற்று. இதுவும் குறிஞ்சுற்றாக்கப்பட்டீங்க பாருங்க. S2 ரெண்டு மூடி, S2 மூடப்பட்டா இங்க ஷார்ட் சர்க்கிட் ஆகும். அப்ப இவர தொழிற்படாது, உங்களுக்கு சுற்றுல இவரை நீக்கலாம், தொழிற்படாது, ஷார்ட் சர்க்கிட் ஆயிட்டு. இதுதான் சுற்று. அதுல இதுல ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் ஓடணும், ஒரு ஆம்பியர். ஏன்னா அங்க கண்ட அதே மின்னோட்டம் ஓடணும். என்ன அது மாறப்படாது. ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரே மின்னோட்டமா, அதான் தரவு. இப்ப இதுல ஒரு ஆம்பியர் போகணும், ஒரு ஆம்பியர். இது 8 வோல்ட் கவனிங்க, இது 8 வோல்ட். இது ஒரு ஆம்பியர் ஆயிருந்தா இங்க 3 வோல்ட் வரும், 3 வோல்ட் வரும். இதுக்கு 3 வோல்ட் ஆயிருந்தா இவருக்கும் 3 வோல்ட் சமாந்தரம் என்றதால மொத்தமா 8 வோல்ட்ல இங்க 3 வோல்ட் போனா இங்க 5 வோல்ட் வரும். இங்க 5 வோல்ட் 2 ஓம் ஆயிருந்தா மின்னோட்டம் 2 ஆம்பியர் வரும். இங்க 2 ஆம்பியர், இங்க ஒரு ஆம்பியர் போனா இங்க ஒரு ஆம்பியர் வரும். R என்பது V இன் கீழ் I, V இன் கீழ் I, அப்ப 3 இன் கீழ் 1 3 ஓம் வரும். சரி, மூன்றாவது சரி. நான் ஏற்கனவே ரீசன்ல பார்த்தது தான் இது, ரைட். அப்ப 3 இன் கீழ் V இன் கீழ் I, 3 இன் கீழ் 1, ஆகவே 3 ஓம். ஐடியா தானே? நாங்க ஒரு ஆம்பியர் கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒரு ஆம்பியர். அப்ப ஒரு ஆம்பியர் இந்த கிளையில போகணும், அதான் தரவு. ஆம்பியர் மாதிரி ஒரே வாசிப்பான் மாறிட்டா. பரவாயில்ல. இவரத்துல மிஸ் பண்ணிட்டேன்னு, இவரத்தை நான் மிஸ் பண்ணேன், சுருக்கலாம். இங்க பாருங்க, 5 கீழ் 2, இவரத்துல மிஸ் பண்ண பாருங்க, 2.5 ஆம்பியர். 5 கீழ் 2.5, அப்ப 2.5 இங்க 1 போனீங்களா, 1.5 ஆம்பியர். 1.5 3, அப்ப 3 கீழ் 1.5, ஆக 2 ஓமே. சரி, ரெண்டாவது ஆன்சர். இந்த மாதிரி சுற்றுகள்ல கூட ஐடியா என்னன்னு சொன்னா, அந்த முதலாவது ரெண்டு தரவையும் இதுல முதலாவது எடுக்கணும்ன்றதான் முக்கியம். இப்ப முதலாவது இதை எடுத்தா மாட்டிக்கொள்வீங்க, டைம் போகும். இதுல தெரியா கனியமைக்கு இல்ல ஐயெல்லாம் கண்டு சாம்பார் தாய்க்கு ஒரு பெருமானம் எடுத்து அதே ஐயோ கொண்டு வைத்தாங்க. அப்ப அங்கிருந்தான் ஸ்டார்ட் பண்ணோம். மாதிரி எலெக்ஷன்ல அடிக்கடி வார 2 தரவு தருவாங்க, அதுல எதை முதலாவதா எடுக்கணும்ன்றதுல கவனமா இருக்காது. சரிதானே? ரைட். 44 பாருங்க, 44.
10 வெட்டனும் மாறா வீதத்தில் வெப்ப சக்தி அளிப்பதன் மூலம் -50 பாய்ஸில் உள்ள 0.1 கிலோகிராம் உடைய ஒரு பனிக்கட்டி தொண்டு சீராக வெப்பமாக்கப்படுகின்றது. பனிக்கட்டியின் தன்வெப்ப கொள்ளளவு SI அலகுகளில் ஆல்பா எனின் ஏனைய பொருத்தமான கணியங்கள் பெருமானங்கள் ஆல்பாவின் ஷார்ப்பாக பின்வருமாறு அன்னளவாக தரலாம். நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 2 மடங்கான் 2 ஆல்பா, உருகலை மறை வெப்பம் 160 ஆல்பா, ஆவியாக்கலை மறை வெப்பம் 1100 ஆல்பா. பின்வரும் வரைவுள்ளது நேரம் T-உடன் தொகுதி வெப்பநிலை தீட்டாவின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது. -50 பாகைசில் உள்ள பனிக்கட்டி -50 பாகைசில இது வெப்பத்தை வழங்கினா முதலாவதா இவர் 0 பாகைசில் உள்ள பனிக்கட்டியா மாறுவாரு. பிறகு நிலை மாற்றம் நடைபெறும், திரவமா மாறும், 0 பாகைசில் உள்ள நீரா மாறும், திரும்ப 100 பாகைசில் உள்ள நீரா மாறும். ரைட். நீரின் ஆவியாக்கலின் மறை வெப்பமும் தரப்பட்டிருக்கு, அதை பார்ப்போமே. அதுக்காக அவருக்கு வெப்பத்தை வழங்கினா இவர் 100 பாகைசில் உள்ள கொதி நீராவியா மாறும், 100 பாகைசில் உள்ள கொதி நீராவியா மாறும், 100 பாகைசில கொதி நீராவியா மாறும். இதான் நடைபெற போற மாற்றங்கள். சரி, ஒவ்வொன்றுக்கும் தேவையான வெப்ப கணியத்தை பார்ப்போம். சில இடங்கள் MS தீட்டா. சரி, இவரத்துல உண்மையா MS டெல்டா தீட்டா அதான சாம்பார். MS டெல்டா தீட்டா இந்த மாற்றம். இது ML, திரும்ப இது MS டெல்டா தீட்டா, நீங்களா திரும்ப ML. பெருமானங்கள் மாறுபாடு நான் சாம்பாடை போட்டுக்கொடு. இப்ப இந்த ஒவ்வொன்றுக்கும் தேவையான நேரத்தை கண்டுபிடிக்க நான் நேரம். இப்ப நேரம் என்பது எங்களுக்கு வரணும். இதுல எப்படி சக்தியை வலுவால பிரிக்க வாரது Qன் கீழ் P. சரி, சக்தியை வலுவால பிரிக்க வாரது Qன் கீழ் P. முதலாள சக்தியை காணியும் அப்புறம் 10ஆல பிரித்து நேரத்தை காணியும் எல்லாத்துலயும். சரி, ரைட். இதுல எஸ்ட பெருமானம் தாரா பாருங்க. எஸ்ட பெருமானம் M தசம் ஒன்று தானே, தசம் ஒன்று S தான் ஆல்பாவாம். பனிக்கட்டியின் தன்வெப்ப கொள்ளளவு தீட்டா 50. இதுதான் Q. டைம் என்ன நீங்க என்ன செய்யணும், 10ஆல பிரிக்கணும். வலு 10 தானே, 10ஆல பிரிக்கணும். இது வரும் 0.5 ஆல்பா. போட்டு சரியான பாருங்க. M 0.1, S வந்து ஆல்பா, பனிக்கட்டியின் தன்வெப்ப கொள்ளளவு, வெப்பநிலை வித்தியாசம் 50. இதுதான் MS தீட்டா. நேரம் வரும்போது 10 வெட்டான வலுவால பிரிச்சா 10ஆல பிரிக்கணும். 10ஆல பிரிச்சா இது பாருங்க, இது கேன்சல் ஆகும். 0.5 ஆல்பாவே இது 0.5 ஆல்பா. சரி, நான் எல்லாத்துக்கும் பிறகு தெரியும். அப்ப நான் டைம் சரிதானே. இந்த இடத்துல டைம் பாருங்க, இந்த இடத்துல டைம் என்ன பாருங்க, இந்த இடத்துல டைம் 0 எடுத்தா இது எட் ஆகணும். இந்த இடத்துல டைம் தசம் 5 ஆல்பா. நேரத்தை நான் இங்க போடினா டைம் இல்ல உண்மையா இலக்கான டெல்டா தீட்டா அந்த மாதிரி எடுங்க. தேவையான நேரம் டெல்டா தீட்டா. இப்படி Q/P சக்தியை வலுவால பிரிக்கணும். சக்தியை வலுவால பிரிக்க வர சரிதானே பிள்ளைகள், பெரிய சாம்பார் உண்டல்ல. சக்தியை வலுவால பிரிச்சா நேரம் வரும். சரி, சுருக்கலை கொஞ்சம் ட்ரை பண்ணி ஈஸியாக்கிறதுக்கு இதை விட ஈஸியா இதை சொல்லுங்க. எல்ட பெருமானம் அடுத்தது இல்ல உண்மையா தானே. எல்ட பெருமானம் பனிக்கட்டை உருவலை மறை வெப்ப 160 ஆல்பாவே. இது வரப்போது ML. அப்ப தசம் 1 தர 160 ஆல்பா. 10ஆல பிரிச்சா டெல்டா T வரும் 1.6 ஆல்பாண்டு வரும், 1.6 ஆல்பா. சரி, இதை பெருக்கினா 16 ஆல்பா, 10ஆல பிரிச்சா 1.6 ஆல்பா. இந்த நேரத்தை பார்த்தா இதோட கூடணும். தசம் 5 1.6 2.1 ஆல்பாலாம் இந்த நேரத்தை அடையும்.
அதாவது 0 பாகைசை அடையும் டைம் 0ல இருந்து 0.5 ஆல்பா வர 0 பாகைசை. அது போற நிலை மாற்றம் எது வர 2.1 ஆல்பா வரும். அதே மாதிரி போட்டு போட்டு போனா சரி. அந்த நேரங்களை கண்டுபிடிச்சா இனி வரைஃபுல முடிவெடுக்கலாம். நீரிட 0.2 ஆம், அப்ப 0.1 2 ஆல்பா வித்தியாசம் 100 பெருக்கினா பாருங்க 20 ஆல்பா. எங்களை பிரிச்சா 2 ஆல்பான்னு வரும். 2 ஆல்பா. இந்த இடத்துல நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு 4.1 ஆல்பா. இது நேரத்தில் உள்ள மாற்றமே. உண்மையான நேரத்தை பார்த்து போனேன். நேரத்துல உள்ள மாற்றம் என்ன, இதான் நான் உண்மையான நேரம் போட்டு போறேன். அதே மாதிரி இங்க வந்தா 120 1200 1200 ஆல்பாவா. ஆகவே 0.1 1200 ஆல்பா ml. m வந்து 0.1 கிலோகிராம். டெல்டா டி 10ஆல பிரிக்கணும். 10ஆல பிரிச்சா ஒரு 0 இல்லா போகும். அப்ப 12 ஆல்பான்னு வரும். இது 12 ஆல்பா நேர வித்தியாசம். இது இந்த நிலைமை அடைந்த நேரத்தை பார்த்தா கூட்டணும் 16.1 ஆல்பா. பிரிவாரை நேரடியாக எடுக்கலாம். வீடு பாருங்க. முதலாவது மாற்றம் நடைபெறும் காட்டு இல்லாது 0.5 ஆல்பா ஒன்றுல காட்டப்பட்டு இல்ல. அடுத்த மாற்றம் நடைபெறும் 2.1 ஆல்பால 2.1 ஆல்பால. அப்ப எங்களுக்கு ரெண்டாவது அவசரம் நீக்கலாம். சரியா? இந்த மாற்றங்கள் நடைபெறும் வரைஃபில் அந்த நிலை மாற்றம் வர்றது 0.5 to 2.1. அது பிறகு திரும்ப நிலை மாற்றம் தொடங்குறது 4.1 ஆயிக்கான. அது பிறகு திரும்ப 16.1 வரை நிலை மாற்றம் நடைபெறணும். எல்லாத்தையும் திருப்தி ஆன்சர் இது முதலாவது என்ன 2.1ல 4.1ல 16.1ல நடந்திக்கிறது மாற்றங்கள். ரெண்டாவது வராது, மூன்றாவதும் வராது, நான்காவதுலயும் 4.1 பில 2.1 சாரி, ஐந்தாவதுல 16.1 பில 16 முன்னு நடந்திக்கு மாற்றம். சரியா? டைம்ல பாத்துக்கோங்க. டைம்ல சரிதான். நான் வரைய தேவையில்லை. டைமை பார்த்து இருக்கலாம் தான். இல்ல 45 கேள்வி பார்த்துட்டு பிரேக் தான். வரைஃபு வரைஞ்சி காட்ட தேவையில்ல. இந்த பாயிண்டில் எடுத்தா ஓகே தான். இடங்கள் அந்த மாற்றம் எடுபட நேரம் தானே கேள்வி. உண்மை இதுல கேள்வி என்ன, ஒவ்வொரு மாற்றமும் நிலை மாற்றம் நடைபெறுகிறது, திரும்ப வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிக்க அந்த நேரங்கள் தான் கேள்வி. நேரங்கள் தான் கேள்வி. தான் கேள்வி. இதுல வரைஃபில் தானே மாற்றம் ஏற்பட போகுது. வடிவம் எல்லாம் ஒன்று தானே இதுல. சரி, கேள்வி இந்த நேரம் தானே. 45 பாருங்க. அது முடிய பிரேக் தரணும். 45 பாருங்க. உயரம் h0ஐயும் திணிவு m-ஐயும் உடைய ஒரு சீரான செவ்வக குறுக்கு வெட்டுள்ள பாத்திரத்தில் சரியா? இது திரும்ப விளம்பரத்தணுமா இல்லை அழிக்கட்டா? சரிதானே? உயரம் h0 உடைய திணிவு m-ஐயும் உடைய சீரான செவ்வக குறுக்கு வெட்டுள்ள பாத்திரத்தில் உறவியல் காணப்படுகின்றவாறு திணிவு m-ஐயும் சிம்பிள் m-ஐயும் அடர்த்தி oil உடைய ஒரு குறித்தளவு எண்ணெய் இருக்கின்றது.
இருக்கின்றது. பாத்திர மரத்தில் ரோடபிள்யூடைய நீரில் உயரம் HL ஆனது நீரின் கீழ் இருக்குமாறு நிலைக்குத்தான் மிதக்கின்றது. எண்ணெயின் ஒரு குறித்த கனவளை இப்போது நீரின் ஒரு சம கனவளையினால் பதிலிடப்படுகின்றது. பாத்திரத்தை மிதக்குமாறு வைத்திருக்கும் அதேவேளை பதிலிடத்தக்க எண்ணெயின் உயர்ந்தபட்ச கனவளவு V ஆகவும் எண்ணெயின் தொடக்க கனவளவு V0 ஆகவும் இருப்பின் விகிதம் V கீழ் V0 ஆனது. செயல்முறை இறுதியில் பாத்திர ஒரு குறித்தளவு எண்ணெய் எஞ்சிருக்கிறது என்ற கொள்கை. இந்த மட்டத்தை வாராங்களாம் இப்படி. ரைட். இப்ப இதுல என்ன பாருங்க, எண்ணெய் ஈக்குதான், அதோட இதுல நீர் ஊற்றப்படுங்க, நீரால் அதே அளவு பிரதிடப்படுங்க. இது நீர் ரோ டபிள்யூ, ரைட். இதுல ரோ ஆயில், கீழே அதே மாதிரி அந்த சுருக்கள் தான் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியதா. இப்ப கேள்வி, இந்த கனவளவு விஎம், இந்த கனவளவு மொத்த கனவளவு V0 ஆம், V கீழ் V0 யாவது. இந்த கனவளவு V, சரி, இந்த மொத்த கனவளவு V0, அல்ல V0 இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு. இந்த மொத்த கனவளவு மாறாத மாதிரி தானே எண்ணெய நீரால ரிப்ளேஸ் பண்ண பிரதிடு. இங்கேயும் அதே தான் கனவளவு V0, அதான் அங்க உரிச்சு V0. இந்த கனவளவு V0, சரி, ரைட். விடையில பாருங்க, பெரிய பெரிய கோவைகள் தரப்பட்டிருக்கிறேன். M+M, M-M, H0-HL, ρW -ρL எல்லாம் இருக்குதுன்னு. முதல்ல நான் இங்க ஒரு தொடர்பு எடுக்கிறேன் பிள்ளைகள். என்ன பாருங்க, பாருங்க, ஒரு தொடர்பு எடுத்துக்கொள்ளும் தேவைப்படுமோ இல்லையோ சரி எடுப்போம். இப்ப சிம்பிள் எம்ஏக்கு பாத்திரம் திரிவு கேபிட்டல் எம், மொத்தமான சொல்லலாம் சமநிலைக்கு U சமன் mg, மேலுதைப்பு V ரோ டபிள்யூ G சமன் mg. நேரடியாக பிறகு என்ன, அமிழ்ந்த கனவளவு என்பது இது A into H1, குறுக்கு வெட்டெடுப்பம் தரப்பட்டுள்ள A into H1, மொத்த திணிவு M plus capital M, கனவளவு A into H1 ரோ டபிள்யூ G சமன் GG கேன்சல் பண்றேன், M plus capital M தர சரியா போல. இந்த ஜியும் ஜியும் கேன்சல் பண்ணிக்கு V ரோ G சமன் mg. அப்ப G கேன்சல் பண்ணி எழுதிக்கிறேன். அமிழ்ந்த கனவளவு பார்த்தா Vக்கு வர அமிழ்ந்த கனவளவு பார்த்தா இதான் குறுக்கு வெட்டு ஏன் எடுப்போம் A into H1, சரி. சும்மா விடைகள் M+M காணுது, அதனால இப்படி தொடர்பு நான் எடுத்து வச்சுக்கொள்றேன் சும்மா, சரியா. பிற மாதிரி இந்த கேள்வி மாதிரிதானா இது, ஒளியும் கதை பார்த்தோமே, இதெல்லாம் அதே மாதிரிதான். விடைக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், தொடர்புகள் எடுக்கணும் கூட, அந்த மெத்தமேட்டிக்கல் ஆனது, சரியா. மெத்தமேட்டிக்கல் சுருக்கள் அவங்க போட்டிக்கு விடைக்கேற்ற மாதிரி நாங்க தொடர்பு எப்படி எடுக்கன்னு பார்க்கணும். ஒரு மேத்ஸ் கேள்வி மாதிரி தான். அடுத்த நான் பாபம் இதோட தொடர்பு எடுத்து வைத்துக் கொள்றேன், தேவைப்பட்ட பயன்படுத்துவோம். இந்த இடத்துக்கு பாருங்க, இந்த இடத்துல நான் மாற்றத்தை பயன்படுத்துவேன், நல்லா கவனிங்க. மேலுதைப்பில் உள்ள அதிகரிப்பு சமனாய்க்கோணும் திணிவில் உள்ள அல்ல நிறையில் உள்ள அதிகரிப்புக்கு. இப்ப மேலுதைப்பில் அதிகரிப்பு என்ன, புதுசா அவர் இந்த கனவுல தான் அமிழ்ந்திருக்கிறாரு பாருங்க. என்ன A into H0 minus H1 தான் புதுசா அமிழ்ந்தது. அப்ப ரோ டபிள்யூ G இதான் மேலுதைப்பில் உள்ள அதிகரிப்பு டெல்டா U சமனாய்க்கணும். எடுத்த பாருங்க, எண்ணெய வெளியெடுத்து அடர்த்தி குறைந்தாலே அதே இடத்துல நீரை போட்டா அடர்த்தி கூடியவர் திணிவு அதிகம், சரியா. திணிவு அதிகம், எனவே திணிவு அதிகரிக்கும், நிறை அதிகரிக்கும். அப்ப நிறையில் உள்ள மாற்றம் அது ஈஸியா விளங்குறது. புதுசா வந்த V ரோ டபிள்யூ G என்பது உள் வந்திருக்கும் பாருங்க.
V rho WG உள்வந்திருக்கும் நிறை நீர்த்த நிறை V rho oil G வெளியே போயிருக்கு. அப்படித்தானே? உள்ளே வந்த நீர்ட திணிவு யாதுன்னு கேட்டா நிறை யாதுன்னு கேட்டா என்ன சொல்றேன்? V rho W கனவளவுதல் அடர்த்தி திணிவு G அளவு வைக்கணும். சரி, V rho G. அதே அளவு வெளியேறிக்குமே என்ன? V rho oil G. கீழே G எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். ஆனா V கூட தொடர்பு எடுக்கிறேன் பாருங்க. A into H0 minus H1 rho W சமன் V into rho W minus rho oil. விடைக்கு போற மாதிரி விளங்குது. விடையில பாருங்க H0 minus H1 நீக்கிற rho W minus rho oil நீக்கிற சரிதானே? இப்ப A கொண்டு வந்து பிறகு எடுக்குமே. ஏக்கு போய் ஆன்சர் இல்ல M plus M மிங்கில் H1 rho W. ஏக்கு பதில பாருங்க M plus M கீழ் H1 rho W. H1 rho W இங்க H0 minus H1 into rho W और इन्हें कैंसिल आऊं समान V into rho W minus rho oil. V ये कांड बोल रहे अब M plus capital M H0 minus H1 கீழ் H1 into அப்படியே கீழே கொண்டு வரலாம் rho W minus rho oil. கேள்வி அதல்ல V கீழ் V naught है ना? V naught ஈஸியா காணலாம் போல இருப்பா. இந்த கனவுல தானே V naught இது திணிவு தானே M. V naught ஈஸியா கண்டுபிடில எப்படி? என்னைய மாத்திரம் பார்த்த கனவுல வந்து திணிவிங்கில் அடர்த்தி M இன் கீழ் rho oil தான் V naught. ஒன்னொன்னா வகுத்து ஆன்சர் பாருங்க. rho oil மேலே போகும் M கீழே வரும். இத்தனை ஆன்சர். V naught கண்டுபிடிக்க பெரிய வேலையில இல்ல பாருங்க. V naught என்பது V naught என்பது எண்ணெயின் ஆரம்ப கனவளவு எண்ணெயோட திணிவு அடர்த்தியால பிரிச்சா சரி. M இன் கீழ் rho oil கேள்வி V இன் கீழ் V naught rho oil மேலே போயிட்டு இவரோட பெருக்கப்பட்ட எப்படியோ M இதோட பெருக்கப்படும் அப்படி ஆன்சருக்கு எத்தனை அடுத்த ஸ்டெப் சுருக்கம் செய்ய வேணாம் நீங்க எக்ஸாமுக்கு திரும்ப திரும்ப எழுதி டைம் போகும். இதை வைத்து அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் விளங்கிட்டு விட பார்த்து போட்டா சரி. நான் செய்யாமிக்கேன்னா நீங்களும் எக்ஸாம்ல செய்ய வாணும்னு அர்த்தம் அதான் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் அது ரைட். அப்ப எப்படி வரும்? மேலுக்குள்ள இந்த கோவையோட rho oil பெருக்கப்படணும் கீழுக்குள்ள இந்த கோவையோட M பெருக்கப்படணும். ஒரே ஒரு சப்போர்ட் தந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சரா போட்டு வச்சுக்கிறாங்களே இல்லாட்டி 5 ஸ்கேன் பண்ணி கொண்டு போகணுமே கண்டுபிடிக்கிறதுக்கு சரியா ரைட். ஒரு சப்போர்ட் தந்து வச்சுக்கிறோம் உங்களுக்கு.